நீங்களே வந்து காட்டுக்குள்ளே போய் ஒரு வீடு கட்டுறீங்க, அங்கே வந்து சிங்கம், நரி, புலி, கரடி அப்படி வருது அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் காம்பவுண்டை பெருசாக கட்டுவீங்க. அதையும் தாண்டி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, கட்டை, கம்பு இதெல்லாம் கையில் வச்சுருப்போமா இல்லையா? அந்த மாதிரி தான் சுற்றி எல்லாம் பகை நாடுகளாக இருக்குது. எப்போ வேணால் நம்ம மேலே குண்டு போடுவான்றதுனால அவங்க பாதுகாப்பை பலப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. தானாலாம் ஒன்றும் போய் இது பண்ணலை. இப்போ ஈரான் மேலே அவங்க தானே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சில பேர் வந்து நியாயம் பேசலாம். அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அணுகுண்டை வச்சிங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை அழித்தே தீருவோம், இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம் அப்படின்னு காலங்காலமாக சொல்லிட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் அணுகுண்டை தயாரிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா? இதில் என்ன நியாயம் இருக்குது? இதை மட்டும் அணுகுண்டை தயாரிக்க விட்டுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டொப்புன்னு ஒரு குண்டை போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஈரானோ இல்லை எந்த நாடோ குண்டு போட்டவங்க மேலே தடைகள் விதிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, போனது போயாச்சு. இல்லை, இஸ்ரேல்ன்ற நாடு சின்ன நாடு. அப்போ அதில் ஒரு அணுகுண்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வரும் அந்த மக்கள்? அந்த உயிரெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? இல்லை அவங்களெல்லாம் வந்து அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நியூரம்பர்க் ட்ரையல் மாதிரி வந்து போர்க்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறோன்னா, தண்டனை வாங்கி கொடுத்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்?